Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. சங்கீதம் 23. சங்கீதக்காரன் மெய்ப்பனாய் இருந்தவர் தன்னை ஒரு ஆட்டை போல நினைத்து கர்த்தரை ஒரு மெய்ப்பராக எண்ணி அவர் கர்த்தர் எப்படி இவருடைய தேவைகளை சந்திக்கிறார், இவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார் என்பதை விளக்குகிற ஒரு சங்கீதம். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறார், பெருமைப்படுகிறார். முதல் 3 வசனங்களிலே கர்த்தரை குறித்து சங்கீதக்காரன் பேசுகிறார், அவர் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று. 4ஆம் வசனத்திலே கர்த்தரிடத்திலேயே பேசுகிறார். 4ஆம் வசனத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. கர்த்தரிடத்திலேயே அவர் பேசுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்க்கும் போது கோடை காலத்திலே சாதாரண இடங்களிலே மேய்க்க முடியாமற் போய்விடுகிறதுனாலே மலைப்பாங்கான இடங்களிலே, தூரமான இடங்களிலே, மலைப்பாங்கான இடங்களிலே அவைகளை கொண்டு போய் மேய்க்கிறார்களாம். அப்படி மேய்க்க போகும்போது பள்ளத்தாக்கின் வழியாகவும் பல ஆபத்தான இடங்கள் வழியாகவும் கடந்து சென்று மலை உச்சிக்கு இவர்களை கொண்டு சென்று, இந்த ஆடுகளை கொண்டு சென்று அவர்கள் மேய்க்கிறார்களாம். பொறுப்புள்ள ஒரு மேய்ப்பர், ஆடுகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமே என்று எண்ணுகிற மேய்ப்பர் இப்படியாக பிரயாசப்பட்டு ஆடுகளை தொலைவிலே கொண்டு போய் சென்று மேய்க்கிறார். எப்படியாவது அதன் தேவைகளை சந்திக்க பிரயாசப்படுகிறார். அப்படி செல்லும் போது வழியிலே ஏற்படுகிற ஆபத்துகள், தூரமான புதிதாக போகிற இடத்திலே இந்த ஆடுகளுக்கு ஏற்படுகிற ஆபத்துகள், பொல்லாப்புகள் எல்லாவற்றுக்கும் அவர்களை நீக்கி விலக்கி காக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சகஜமாக வாழ்கிற காலங்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் மற்ற நாளை போலவே இருக்கிறது, ஒன்றும் புதிதாக இல்லை. சில நாட்கள் அப்படியே காலையில் எழுந்திருக்கிறோம், எப்பொழுதும் செய்கிற காரியங்களை செய்கிறோம், எந்த விதமான விசேஷ பிரச்சனைகளை நாம் காண்பதில்லை, விசேஷமான தேவைகளை நாம் சந்திப்பதில்லை. சில நேரத்தில் வருஷ கணக்கிலே இப்படியே வாழ்ந்து விடுகிறோம். ஒரு சகஜமான வாழ்க்கை, ஒரு சாதாரணமான வாழ்க்கை. ஆனால் திடீரென்று வாழ்க்கையிலே சில மாறுதல்கள் ஏற்படுகிறது, சில பயங்கர தேவைகள் ஏற்படுகிறது, வேலை மாற்றம் ஏற்படுகிறது, வேலை இல்லாமற் போகிறது. சில நேரத்தில் வியாபாரத்திலே தோய்வு ஏற்பட்டு நஷ்டம் உண்டாகி அதன் மூலமாக வேறு சில காரியங்களை செய்ய நாம் முற்படுகிறோம். இப்படி பல பெரிய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் போது, அதாவது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் நாம் மற்ற விதமான காரியங்களை செய்துதான் நம்முடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்கிற நிலை ஏற்படுகிற போது, நாம் இந்த ஆடுகளைப் போலவே புதிதான இடத்திற்கு செல்கிறவர்களாக இருக்கிறோம். புதிதான சூழ்நிலை, புதிதான வேலை, புதிதான முயற்சிகள், புதிய தேவைகள், இவைகளை சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் எப்பொழுதுமே புதிதான காரியத்துக்குள் நமக்கு நுழையும் போது ஒரு பெரிய பயம் நமக்குள்ளாக ஏற்படுகிறது. வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் நுழைந்துதான் ஆக வேண்டும் புதிய காரியங்களுக்குள்ளே. திருமணம் செய்ய போகிற பெண் புதிதாக ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நுழைய போகிறார். அவளுடைய உள்ளத்திலே ஒரு படபடப்பு, ஏதோ ஒரு பயம். என்ன ஆக போகிறதோ, ஏதாக போகிறதோ, நான் போகிற இடம் எப்படி இருக்க போகிறதோ என்கிற ஒரு படபடப்பு. மாணவர்கள் கல்லூரி முடித்துவிட்டு தூர தேசத்திற்கு, மற்ற மாநிலங்களுக்கு செல்கிறார்கள் வேலை சம்பந்தமாக. உள்ளத்திலே ஒரு பயம், என்னவோ ஏதோ புது இடத்திலே எப்படி இருப்போமோ என்று. இப்படி பலவிதமான நேரத்திலே நாம் புதிய காரியங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. அந்த நேரத்திலேயும் ஆண்டவர் நம்மோடு எப்படி இருக்கிறார், நாம் தனியே புதிதாக புதிய சூழ்நிலைகளின் தேவைகளையும் சந்தித்து நாம் அதிலே வாழ்கிற நேரத்திலே ஆண்டவர் எப்படி நம்மோடு இருக்கிறார் என்பதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதக்காரன் தாவீது புதிய சூழ்நிலைகளை அதிகமாய் சந்தித்தவர், புதிய பிரச்சனைகளை, போராட்டங்களை வாழ்க்கையிலே அதிகமாய் சந்தித்தவர். ஒரு போராட்டத்துக்கு பிறகு இன்னொரு போராட்டம் இப்படியாக அவருடைய வாழ்க்கையில் நிறைந்திருந்தது. அவர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். இவர் ஆபத்தான நிலைகளில் வாழ்ந்தாலும், அநேக நேரத்திலே உயிருக்கே ஆபத்தென்கிற நிலைகளில் வாழ்ந்து வந்தாலும், ஆபத்தான சூழ்நிலைகளிலேயும் சந்தர்ப்பங்களிலேயும் தேவன் அவரோடு கூட இருந்து எப்படி அவரை பாதுகாத்திருக்கிறார் என்பதை தான் இந்த வசனத்தில் விளக்குகிறார். அதனால் தான் சொல்லுகிறார், நான் மரண
இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலேயும், எப்பேற்பட்ட புதியதான சூழ்நிலையிலேயும், சந்தர்ப்பத்திலேயும் நான் பொல்லாத காரியங்களுக்கு நான் பயப்படவே மாட்டேன். தீங்கு என்னை அணுகாது. அந்த சூழ்நிலையிலும் கூட தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை காக்கிறார், என்னை வழி நடத்துகிறார் என்று சொல்கிறார். எப்படி காக்கிறாரா? அவருடைய கோலும் அவருடைய தடியும் தேற்றுகிறதாம். 3 காரியங்கள் சொன்னேன் கோலை பற்றி. கோல் தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பா இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு அதை குறித்து அது எதற்கு பயன்படுகிறது என்று 3 காரியத்தை சொன்னேன். ஒன்று, நம்மை திருத்துவதற்காக, டிசிப்ளின் பண்ணுவதற்காக, நம்மிடத்திலே ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதற்காக கோல் பயன்படுத்தப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையாகிய கோல். ஆடுகளை ஒழுக்கத்திலே நடத்தும்படியாக அந்த கோலை மேய்ப்பன் பயன்படுத்துகிறார். அதுபோலவே தேவனுடைய வார்த்தையாகிய அந்த கோலை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஒழுக்கத்திற்குள்ளாக நடத்தும்படியாக பயன்படுத்துகிறார். இரண்டாவதாக நான் சொன்னேன், ஆடுகளை பரிசோதிப்பதற்காகவும் எண்ணுவதற்காகவும் கோல் பயன்படுத்தப்படுகிறது என்று. பரிசோதிப்பதற்காக கிட்டே கொண்டு வந்து அதன் ரோமத்தை விலக்கி அதன் தோலிலே என்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது, என்ன கிருமிகள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்காக, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக அந்த கோல் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னேன். நம்மையும் கூட தேவனுடைய வார்த்தை ஆராய்வதற்காக, நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிவதற்காக, நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று ஆராய்ந்து அறிந்து நம்மை சுத்திகரிப்பதற்காக தேவனுடைய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மெய்ப்பன் எப்படி கோலை எடுத்து கொண்டு வந்து ஆட்டின் ரோமத்தை விலக்கி அந்த கோலின் மூலமாக அதை விலக்கி எப்படி அதை பரிசோதிக்கிறாரோ, அதுபோலவே நம்மையும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார். சங்கீதக்காரன் சொன்னான், என்னுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பாரும் என்று. தேவன் நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய உள்ளங்களை ஆராய்கிறதா இருக்கிறது. ஆராய்ந்து அறிகிறார் நம்மை. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் போது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பாவ சிந்தனைகள், மற்ற பொல்லாத காரியங்கள், இவைகள் வெளிப்படுத்தப்படுகிறது. நாம் உணர்த்தப்படுகிறோம். அது வெளியரங்கமாகிறது. நமக்கு அது தெரிகிறது, விளங்குகிறது. இப்படி தேவனுடைய வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த கோல் பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னேன். மெய்ப்பன் அந்த கோலை வீசுவதிலேயும் அந்த கோலை உபயோகப்படுத்தி பொல்லாத மிருகங்களை கூட கொல்லுவதிலேயும் வல்லவன். அதை பயிற்சிவிக்கிறான். அவன் தன்னுடைய கரங்களை அதிலே பயிற்சிவித்துக் கொள்ளுகிறான். அந்த கோல் அவனுக்கு முக்கியமான கோல். தாவீது மெய்ப்பனாய் இருந்தபோது அவன் காட்டு மிருகங்களை கொன்றான். அவன் ஆடுகளை பாதுகாக்கும்படியாக அவன் கொல்லும் போது நிச்சயமாக இந்த கோலை பயன்படுத்தி இருப்பான். அந்த கோல் மெய்ப்பனுடைய கையிலே மிகவும் தாராளமாக, அவன் மிகவும் தந்திரமாக அதை உபயோகப்படுத்த முடியும். ரொம்ப எக்ஸ்பர்டைஸோட, அதாவது மிகுந்த ஒரு பலத்தோடு அவன் அந்த கோலை உபயோகப்படுத்த முடியும். இந்த கோல் பாதுகாக்கிறதுக்கு அவனுக்கு உதவுகிறது. அதுபோல தேவனுடைய வார்த்தை நம்மை பாதுகாப்பதற்கு, நம்மை பிசாசனுடைய சகல தந்திரங்களில் இருந்தும், நம்மை தாக்க வருகிற பிசாசன் சக்திகளிலிருந்தும் பாதுகாப்பதற்காக இந்த தேவனுடைய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்று